வணக்கம் நண்பர்களே, OPPO Reno 6 Pro இந்த மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. அதனுடைய எல்லா சர்டிஃபிகேஷனும் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல மொபைல் வாங்கணும், ஒரு 40,000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு கிளாசிக்கான மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் வாங்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த மாத கடைசியில் ரிலீஸ் ஆக போகிற இந்த மொபைலை வாங்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் OPPO Reno 5 Proலேருந்து இந்த 6 Pro எவ்வளோ அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரைட், இந்த OPPO Reno 6 Pro ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதம் ஏஷியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறதா முகுல் சர்மா ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த OPPO Reno 6 Pro ஸ்மார்ட் ஃபோன் மலேசியன் SIRIM சர்டிஃபிகேஷன் பாஸ் பண்ணியாச்சு. அதாவது ஸ்டாண்டர்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆஃப் மலேசியா அந்த சர்டிஃபிகேஷன் மற்றும் பல சர்டிஃபிகேட்ஸ் பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதம் கண்டிப்பாக இந்த மொபைல் லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, OPPO Reno 5 Pro ஏற்கனவே ஜனவரி மாதம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மொபைலிருந்து இந்த மொபைல் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சிம்பிளாக உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 3 விதமான அப்டேட் இதில் கிடச்சிருக்குது. அதாவது OPPO Reno 5 Proலேருந்து OPPO Reno 6 Pro என்ன விதமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அவங்க கொடுத்துருக்க அப்டேட் வந்து MediaTek Dimensity 1200 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது OPPO 5 Proவில் வந்து MediaTek D1000 தான் கொடுத்துருந்தாங்க சிப்செட். ஸோ அதுலேருந்து என்ஹான்ஸ் பண்ணது தான் MediaTek D1200 சிப்செட். ஸோ இது உங்களுடைய ப்ராசஸர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுது. அது போக குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கேமிங் மற்ற எல்லா பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கனால ஈஸியாகவும் இருக்கும். அதே போல் அவங்க கொடுத்துருக்க டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி AMOLED டிஸ்பிளே தான். ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா கேட்சியாகவும் இருக்கும். அண்ட் மற்ற எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் கொடுக்கல. கேமராவை பொறுத்தவரையில் ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா இதில் ரொம்ப ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கொடுக்குற. OPPO Reno 5 Proவில் என்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருந்தாங்களோ 64 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லி குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருந்த சேம் திங் தான் இதுலேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த இம்ப்ரோவைசேஷன் பண்ணலை. அண்ட் பேட்டரியை பொறுத்தவரையில் 4500 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லித்தியம் அயான் பேட்டரியாக இதில் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லித்தியம் அயான் பேட்டரி உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்கை சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ குயிக் சார்ஜிங், அதாவது 65 வாட் கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ 25 நிமிடத்தில் உங்கள் மொபைல் 0லேருந்து 100% ரீச் ஆயிருது. இது USB Type-C தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா dual 5G சப்போர்ட் பண்ணுற மொபைலாக தான் இது வரப்போகுது. அண்ட் ஆப்வியஸ்லி 4G 3G எல்லாமே சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஆன் ஸ்க்ரீனில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனுடைய ரேம் பார்த்தீங்கன்னா OPPO Reno 5 Proவில் கொடுத்துருந்த அதே 8GB ரேம் தான். ஸ்டோரேஜ் 128 இன்டர்னல் ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் இங்கே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே டிட்டோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலை பூட்டப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Android version 11 அண்ட் ஆப்வியஸ்லி OPPOவோட ஃபெமிலியரான ஒரு கலர் OS தான் இதில் UI யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே கிட்டத்தட்ட OPPO Reno 5ல் என்ன கொடுத்துருந்தாங்க சேம் அதே தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரைட், இதில் அவங்க என்ஹான்ஸ் பண்ண அந்த பேட்டரி அண்ட் அந்த ப்ராசஸர் உங்களுக்கு ஸ்மூத்தாக பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இந்த மொபைலில் ஒரு பெரிய அப்கிரேடேஷனாக கருதப்படுது. ஓகே, இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 38,000 ரூபாய். அதாவது நீங்கள் Vivo IQ Legend 7 மொபைல் வாங்கினீங்கன்னா இதை விட அது காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த OPPO Reno 6 Pro டெஃபினட்டாக மார்க்கெட்டில் ஒரு பெரிய லெவலில் ஹிட் அடிக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த OPPO Reno 6 Pro பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன்.